ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां ददासि. दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते वयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्सागिरेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मि विनाशनम्. रोगान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ॐ श्री सद्गुरुपरमात्मने नमो நமः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகாகுருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது சப்தசதி ஞாசம் முடிஞ்சாச்சு. பద్ధதிப்படி ஸ்ரீ தேவி மகாத்ம பாராயணம் பிரதம அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனா நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவி மகாத்மத்துக்குள்ள இப்ப என்டர் பண்றதுக்கு முன்னாடி இனியும் சில சடங்குகள் எல்லாம் இருக்கு. ஸ்தோத்திர பாராயண சடங்குகள் இது முன்னாடி இல்லைன்னா பின்னாடி, அதுக்கு நடுவில் தேவி மகாத்மியம்ங்கிறது இருக்கும். அது மத்தியம பாகமாக, பூர்வ பாகம், மத்திய பாகம், உத்தர பாகம். இதுல உத்தர பாகத்தை சேர்ந்தது உத்தரநியாசம், அப்புறமா வைதீக தேவி சுத்தம் ருக்வேதப்படி, அடுத்து தாந்திரீக தேவி சுத்தம், அதன் பிறகு ரகசியத்ரயம் 3 விதமான ரகசியங்கள், பிராதானிக ரகசியம், வைகிருத்திக ரகசியம், மூர்த்தி ரகசியம். பேர்பட்டதான 3 ரகசியங்கள் இருக்கு. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில நம்ம தேவி மகாத்மியத்துக்குள்ள என்டர் பண்ணலாம். இன்னைக்கு நாம கத்துக்க போறது குரு கீலகம். தேவி கீலகம் நாம் கத்துட்டோம். அது போலவே குரு கீலகம் அப்படிங்கிறதான ஒரு கீலகம் இருக்கு. அதுவும் தேவி மகாத்மியத்தினுடைய ஒரு பரம்பரையில வரதான பிரிலிமினரி ரீடிங் மெட்டீரியல் தான். கீலக மந்திரத்துக்கு இட் ஹேஸ் அ பவர். என்ன அப்படின்னா, அன்லாக் த பவர் ஆஃப் ஸ்ரீ தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியத்தினுடைய பலனை கொடுப்பதே தடுக்கப்படும். பல காரணங்களால தடுக்கப்படலாம். ஆகவே அப்படி தடுக்கக்கூடாது என்பதற்காக இது படனம் செய்யக்கூடியதான அனைத்து பக்தர்களுக்கும் அதனுடைய பரிபூர்ணமான பலன் அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்திலே ஆதிகுருவான பரமேஸ்வரர் தன்னுடைய தர்மபத்னியான, தன்னுடைய அர்த்தாங்கினியான, அர்த்தநாரீஸ்வரியான பார்வதி தேவிக்கு சதுபதேசமாக எடுத்து சொல்லுகிறார். பரமேஸ்வரன் இந்த குரு கீலகத்தை முதல்ல பார்வதி தேவிக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா பார்வதி லேட்டர் ஆடான ஒரு தேவி. அதற்கு முன்னாடி கௌரி இருந்தா, பரமேஸ்வரன் கூட. அதெல்லாம் ஒரு பெரிய சித்தாந்தம். பொதுவாக எல்லாருக்கும் பார்வதி பரமேஸ்வரன் சொன்னாதான் தெரியும். ஏன்னா புராண காலங்கள் எல்லாமே பார்வதி பரமேஸ்வரன் ஒட்டித்தான் இருக்கு. கீலகம் என்றாலே ஒரு கீ, ஒரு பின்கோடு, ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக. இது ஒரு ஆணி. தடஸ்தங்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, பாராயணம் செய்யற நேரத்தில் பரிபூர்ணமான பலன் கிடைப்பதற்காக இறைவனாகவே உருவாக்கப்பட்டதான ஒரு லேட்ச், ஒரு ஆணி, ஒரு கீலகம் தான். கீலகம் என்றால் ஆணின்னு அர்த்தம். இதை ஹேமரால அடிக்கிறது அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கீலகத்தை யாரெல்லாம் தேவி மகாத்மிய பாராயணம் செய்ய போகிறார்களோ அவர்கள் தேவியினுடைய கீலகத்தையும் குரு கீலகத்தையும் கட்டாயம் படிச்சிருக்கணும். இதை சொல்லித்தான் தேவி மகாத்மிய பாராயணம் செய்ய வேண்டும். இது நியமம். எதனால் நியமமாச்சு அப்படின்னா,
ஆதிகுருவான பரமேஸ்வரனை அமைச்சு கொடுத்ததுனால 23 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான இந்த ஸ்தோத்திரம், இது ஸ்தோத்திர ரத்னம். இது ஏன்னா இதுதான் ஃபண்டமெண்டல், அஸ்திவாரம் சொல்லுவோம் இல்லவா. இது இல்லை அப்படின்னா, இதை ஜபித்து சித்தி வர்த்திக்கல, இதனோட அர்த்தத்தை, இதனுடைய மகாத்மத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படி என்றால் மேற்கொண்டு தேவி மகாத்மம் படிக்கிறது பெரிய அர்த்தம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு ரகசியத்தை இதில் சொல்லும். சிவ உவாச்சா, பரமேஸ்வரன் சொல்லுகிறார். யாரிடம்? பார்வதி தேவி கிட்ட சொல்றார். சிவ உவாச்சா புரா சனத்குமாராய தத்தமே தன்மயா அனகா சம்பர்த்தாய ததௌ தச்ச சச்சா அந்யஸ்மை ததௌ ச. பார்வதி தேவியை பார்த்து சொல்றார் பரமேஸ்வரன், ஹே தேவி பாபஹீனே அனகா அப்படிங்கிறதான திருநாமத்தை உபயோகப்படுத்தி இந்த கீலக ஸ்தோத்திரம் முன்னொரு காலத்துல நான் சரத்குமாரனுக்கு சொல்லி கொடுத்தேன். சரத்குமாரன் அதை சம்பர்த்தகன் அப்படிங்கிறதான ஒரு மகர்ஷிக்கு தன்னுடைய சீடனுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த சம்பர்த்தன் அவருடைய சிஷ்யகனாதிகள் அவர் போற இடங்கள் எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தார். இப்படி பிரபஞ்சத்துல நிறைய பேருக்கு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மத்தை தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இதுக்கு முக்கியத்துவம் ஏன் இவ்வளவு அப்படின்னு கேட்டோமானா, இது பரமேஸ்வரன் திருவாய் வழியாக வந்ததான ஒரு ஸ்தோத்திர மாலை. இந்த தேவி மகாத்மத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரு பரமேஸ்வரனே தான். இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்றார் அப்படின்னா, சர்வத்திர சண்டி ஸ்தோத்திரஸ்ய பிராச்சுர்யேனா மஹீதலே பிரம்மகாண்டகா கர்மகாண்டகா தந்த காண்டச்ச சர்வதா அபூத் பிரதிஹதோனேன சீக்கிர சித்தி பிரதாயினா. மஹீதலே சர்வத்ரா அப்படின்னா அந்த பூமண்டலம் பூராவும். சண்டி ஸ்தோத்திரஸ்ய சப்தசதி அப்படிங்கிறதான இந்த தேவி மகாத்மத்தினுடைய பிரச்சாரமும் சக்தியும் வலிமையும் ஆற்றலும் பிராச்சுர்யேனா அப்படின்னா பிரச்சாரம் வழியாக, இது பிரச்சாரம் பண்ணினதான மகான்கள் எல்லாம் பெரிய 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 மகான்கள் வர. பிரம்மகாண்டகா கர்மகாண்டகா தந்திர காண்டகாச்ச சர்வதா. பிரம்மகாண்டம், கர்மகாண்டம், தந்திர காண்டம், இப்படி 3 முக்கியமான காண்டங்கள் இருக்கு. பிரம்மகாண்டத்துக்குள்ள எல்லா விதமான வேத புராண இதிகாச சூக்த ஸ்தோத்திரம் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அடுத்ததாக கர்ம காண்டம், கர்மம் செய்ய வேண்டியதான வழிமுறைகள், தத் பலன், கர்மா செய்கின்ற பொழுது கர்மத்தை எதிர்பார்த்து செய்ய வேண்டுமா இல்லையா, இஷ்டகாமியார்த்த சித்தார்த்தமாக செய்யக்கூடியதான கர்மா இருக்கு, எந்த விதமான காமிய பலனையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியதான கர்மா இருக்கு. இப்படி கர்ம காண்டங்கள் ரொம்ப பெருசு. அடுத்ததாக தந்திர காண்டம், தாந்திரீக வழிப்படி இறைவனோட ஐக்கியமாகக்கூடியதான வழிமுறைகள், உச்சாரணம் போன்றதான ஆபிசாராதி கர்மங்கள், அதுபோலவே அதர்வண வேதத்திற்கான பிரயோகங்கள், இதெல்லாம் இந்த தந்திரகாண்டத்தை சேர்ந்திருக்கு. இப்படி முக்கியமான 3 காண்டங்கள், ஒன்று பிரம்ம காண்டம், இனி ஒன்று கர்ம காண்டம், இனி ஒன்று தந்திர காண்டம். இந்த 3 காண்டங்களுக்கும் சீக்கிர சித்தி பிரதாயினா அனேனா பிரதிஹதா அபூது, ரொம்ப வேகத்தை சித்தி கொடுக்கக்கூடியது இந்த சப்தசதி என்பதனால. பிரம்மகாண்டத்தையும் கர்மகாண்டத்தையும் தந்திரகாண்டத்தையும் ஒருவன் கற்று அதுபடி வாழ்ந்து வந்தானா என்ன பலனை அவன் அடைவானோ அதை சப்தசதி அப்படிங்கிறதான இந்த தேவி மகாத்மத்தை ஒரு தடவை படனம் செய்வதனாலேயே இந்த சித்தியை அவன் அடைந்து விடுகிறான். ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாக அவன் அடைகிறான். அதனால் என்னாச்சு அப்படின்னா, பூமியில பூராவுமே சீக்கிர சித்திக்காக ரொம்ப குயிக்காக சித்தி கிடைக்க வேண்டுமானால் சண்டி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சா போரும் அப்படின்னு மகான்களுடைய அபிப்பிராயப்படி பிரம்மகாண்டம், கர்மகாண்டம், தந்திரகாண்டம் இந்த காண்டங்களுக்கெல்லாம் நிஷ்பிரயோஜனம் ஆகிவிட்டது. பிரம்மகாண்டத்தையும் கர்மகாண்டத்தையும் தந்திரகாண்டத்தையும் யாரும் இனிமே கற்றுக்க வேண்ட அவசியம் இல்லை. ஓம் அப்படிங்கிறதான ஒரு பிரணவ மந்திரத்தினாலேயே சர்வம் அடங்கி விடுகிறது. அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்காம வெறும் சும்மா உட்காந்து ஓம் 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 ஓம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறா. இவ்வளவு மகர்ஷிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு யுகங்களாக தவம் பண்ணி கண்டுபிடிச்சதான இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் மந்திர வடிவமாக்கி அதை சிட்டப்படுத்தி ஒரு குறிப்பிட்டதான சந்தஸ்ல அதை கோர்த்து அதுக்கு வடிவம் அமைச்சு கொடுத்து பகவானுடைய பிரீதிக்காக அதை ஜபம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கி அதுக்கு தேவையான ஸ்ருதி பலன், சிரவண பலன், ஸ்தோத்திர பலன் அப்படின்னு பலவிதமான பலஸ்ருதிகளை எல்லாம் உருவாக்கி அதுக்கும் பகவான் எல்லாம் ததாசு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் இருந்து அதெல்லாம் வேஸ்டா போயிடும். அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் என்ன பண்றார், நானே என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டுவிட்டேன், ஒரு லாக்கு போட்டு விட்டேது. அப்ப இதை மாதிரி எல்லாம் பண்ணினா மட்டும்தான் தேவி மகாத்மத்தை சப்தசதி பாராயண யத்னங்கள்லேருந்து பரிபூர்ணமான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நியமத்தை நானே எழுதி சேர்த்தேன். பகவானுடைய இஷ்டம். பகவான் உலகத்துல எது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் பண்றது அவர். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிந்தியா ஜெகத்யாம் ஜெகது
பிரபஞ்சத்திற்குதான அனைத்து பொருளும், அனைத்து சித்தாந்தங்களும், அனைத்து தத்துவங்களும் எல்லாமே இறைவனுடைய சங்கல்பம். இறைவன் இந்த யுகம் இப்படி இருக்க வேண்டும், இன்னென்ன ஜீவராசிகள் இப்படி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தாரானால் அப்படித்தான் நடக்கும், அப்படிதான் நடக்கணும். அவரை மிஞ்சறதுக்கோ அவரை எதிர்க்கிறதுக்கோ யாரும் கிடையவும் செய்யாது. அதுக்காக அவர் முட்டாள்தனமான எதுவும் பண்ண மாட்டார். அப்படி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணாரா உடனே ரெக்டிஃபை பண்ணிட்டு விடுவார். லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்வாஹா சுதா அமதிர்மேதா ஸ்ருதிஸ்மிருதிர் அனுத்தமாயை நமகான்னு ஒரு திருநாமம் இருக்கு. அமதிஹி, அபுத்திபூர்வமாக என்னுடைய சிருஷ்டி இருந்தது ஒரு காலத்துல அப்படின்னு தேவியே ஒத்துக்கிறான். அபுத்திபூர்வமாக இல்லை, புத்தி இல்லாத ஜீவிகளை நான் சிருஷ்டி பண்ணினேன். ஆனா புத்தி இருந்தாதான் அவங்களால நல்லா வாழ முடியும் அப்படின்னு புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு நான் புத்தி ரூபமான மகாவிஷ்ணு ஒவ்வொரு ஜீவராசியினுடைய தலைக்குள்ளேயும் பூத்து விட்டேன். அந்த பகவான் மகாவிஷ்ணு தான் புத்தி ரூபமாக நமக்கு நம்ம உடம்போடு சேர்ந்து நம்மளை பிரகாசிக்க வைக்கிறார். அதான் பகவான் அந்த புத்தி ரூபேனா மகாவிஷ்ணு சுரூபமாக இருக்கார் ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும். இப்படி இறைவன் தான் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா ஒத்துக்கிறார், இம்மீடியட்டா ஃபிக்ஸ் பண்றார், ரெக்டிஃபை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். அதுதான் இறைவன் கிட்ட இருக்கக்கூடியதான் ஒரு பெரிய பெருந்தன்மை. அதனால இந்த பிரம்மகாண்டம், கர்மகாண்டம், தந்திரகாண்டம் இதுகளுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடக்கூடாது, நிஷ்பிரயோஜனமாக கூடாது என்பதற்காகவே நான் கீலகத்தை உருவாக்கினேன் அப்படிங்கிறார். ததா மூணாவது ஸ்லோகம், ததா தேஷாம் ச சார்த்தக்யம் கர்த்துமானேன பூதலே தான பிரதிகிருஹாக்கேன மந்திரோயம் கீலிதோ மயா. பகவான் சொல்றார், அதனால ததா தேஷாம் ச பூதலே, அப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடக்கூடாது, அதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்லோகங்களுக்கும் அந்த தத்துவங்களுக்கும் அர்த்தம் இருக்க வேண்டும். எல்லாராலையும் தேவி மகாத்மம் ஜெபிக்கவோ சொல்லவோ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்க முடியுமா? முடியும். அப்போ வேற ஏதாவது சின்ன 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 மந்திரங்களை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகுலேன பாகினோ தேவி அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் மட்டுமே சொன்னா போதும், இந்த என்டையர் தேவி மகாத்மா பண்ணினுடைய புண்ணிய பலம் கிடைக்கும் அப்படின்னு. இப்படி எல்லாம் நிறைய குறுக்கு வழிகள், சின்ன 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 உபாயங்கள்லாம் இருக்கு. அப்போ சார்த்தக்கியம் அதனுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்துமானேன மயா, இதுக்கெல்லாம் ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும், ரெண்டுக்கும் வேலிடிட்டி இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அயம் மந்த்ராகா, இந்த சப்தசதி ஸ்தோத்திரத்தினுடைய பலன் உண்மையாகவே கிடைக்க வேண்டுமானால் ஒரு புதுசான ஒரு கிளாஸ், ஒரு நியமத்தை எழுதி சேர்க்கிறார். அதுதான் தான பிரதிகிரகாக்கேனா கீலிதா, தான பிரதிகிரக ரூபமான ஒரு ஆணியை வைத்து அரைந்து விட்டேன் அப்படிங்கிறார். அதனால பூமியில மற்ற கிரந்தங்களுக்கும் மற்ற மந்திரங்களுக்கும் பிரயோஜனம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தான பிரதிகிரக ரூபமான கீலகம் அப்படிங்கிறதான ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கி தேவி மகாத்ம ஜபபாராயணம் பண்றதுக்கு முன்னாடி இதை ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு நியமத்தையும் நானே படைத்து விட்டேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சக்தியிடம், பராசக்தியிடம், பார்வதி தேவி கிட்ட சொல்றார். 4 தான பிரதிகிரகாக்கியம் யத் தத் கீலகமுதாஹிருதம் ததாரப்ய ச மந்திரோயம் கீலகேனாச கீலிதः ந சர்வேஷாம் பவேத் சித்யை ஏ கீலக பராங்முகாः. தான பிரதிகிரகாக்கியம், தானம் கொடுப்பதும் தானம் வாங்கிக்கிறது. கொடுப்பதற்கு தானம், வாங்கிக் கொள்வதற்கு பிரதிகிரகம்னு பேர். ஒரு பிராமணனுக்கு 6 முக்கியமான கர்த்தவியங்கள். வேதம் கத்துக்கிறது, வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது. யாகம் செய்ய வைக்கிறது, யாகம் செய்து கொடுக்கிறது. தானம் வாங்கிக்கிறது, தானம் கொடுக்கிறது. இந்த 6 கர்த்தவியங்கள் உத்தமமான ஒரு பிராமணனுடைய செயல்பாடுகள். தான பிரதிகிரகாக்கியம் யத் தத், தான பிரதிகிரகாக்கியமான கர்மத்தை தான் கீலகம் என்று அழைக்கப்பட வேண்டும். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, தானம் கொடுக்கிறது, அது மாதிரியே பிரதிகிரகம் வாங்கிக்கிறது. இந்த 2 நியமங்களை யாவொருவர் ஃபாலோ பண்ணுவார்களோ, ஆச்சார அனுஷ்டானத்தோட அதை இறைவன் சொல்லியிருக்கார், அதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு யாவொருவர் அதை பிராக்டிஸ் பண்ணுவார்களோ அவங்களுக்கு தான் இந்த சப்தசதியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைத்து, சக்தி தேவியான நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை. அப்பதானே நீ அனுகிரகம் செய்வாய் அல்லவா அப்படின்னு கேட்டு விடுறார். இப்போ கணவன்கிறதான முறையில குறைஞ்சு போக வேண்டாம், குருங்கிறதான முறையில ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ஒரு மிதமான வார்த்தையை உபயோகப்படுத்துக்கிறார் இந்த இடத்துல. குருகீலம்னு வரதுக்கு காரணம் என்னன்னா, ஆதி குருவான பரமேஸ்வரனே தன்னுடைய உத்தம சீடையான பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்வதால் அதுக்கு குருகீலகம் என்றதான பேர் வந்தது. அதனால அன்றைய தினத்திலிருந்து இந்த கீலகத்தை, குரு கீலகத்தை பாராயணம் பண்ணி சித்தியை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறதான ஒரு நியமத்தை நான் எழுதி சேர்த்துருக்கேன். நிறைய பலவிதமான எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கிறது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட். நல்லா இது எல்லாத்துக்கும் பலவிதமான சிலபஸ்ல இருந்து வந்ததான கொஸ்டின்ஸை தயார் பண்ணுவார். கொஞ்சம் ப்ராக்டிக்கல், கொஞ்சம் தியரிட்டிக்கல், கொஞ்சம் ஆப்டிடியூடு, கொஞ்சம் சர்ஜிக்கல்,
கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், இது பலவிதமான ஏரியாவிலிருந்து இந்த கேள்விகளை கேட்பார்கள். மாணவர்கள் அதுக்கு பதில் சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கிடைக்கும். அவள் வின் பண்ணுவாள், லூஸ் பண்ணுவாள். அது மாதிரி ஒரு தத்துவத்தை ரொம்ப சுலபமாக சொல்லி பெரிய ஒரு பலனை அடைந்து விடலாம் என்பதன் இடத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக், ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுத்துருவா. அழகா நல்ல ஹைவே 6 லைன் 8 லைன் இருக்கிறதான ஹைவே சும்மா அடிச்சுட்டு போகலாம் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படின்னு வரத்த என்ன ஆகும்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவா, இன்பிட்வீன் ஒரு ஸ்பீட் பிரேக் வைப்பா, அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்காக. ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல். இல்லை யாராவது திருடிட்டு எடுத்து ஓட்டுறாள் அப்படின்னா அவளை கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கும். அதுபோல பரமேஸ்வரன் வந்து இந்த சிலபஸ்ல இதை ஆட் பண்றார், இந்த கீலகத்தை. 6வது ஸ்லோகம். ஏ நராஹா கீலகே நேமம் ஜபந்தி பரயாமுதா தேஷாம் தேவி பிரசன்னா ஸ்ய தத்தஹ சர்வாஹ சமிருத்தயா. எந்த சில மனிதர்கள் அல்லது இந்த ஜபம் செய்யக்கூடியதான பக்தர்கள் கீலகே நேமம், இந்த பராமுதா ஜபந்தி தேஷாம், பிரதிகிரகமாக, அதாவது சப்தசதியை வந்து கீலகத்தோடு சேர்த்து பராசக்தியினுடைய அதிகமான பிரீதியை தேடிக்கொள்வதற்காக ஜபம் செய்கிறார்களோ தேஷாம், அவர்களுக்கு வந்து தேவி பிரசன்னையாக மாறப்படுகிறாள் அந்த இடத்துல அவர்களுக்கு முன்னாடி. எதனால் அப்படின்னா, ததகா சர்வாகா சமிருத்தையாக, சர்வ சமிருத்திகளும் உண்டாவதற்காக, அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை கிடைப்பதற்காக இந்த கீலக ஸ்தோத்திரத்தை தேவி மகாத்மன் சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும் என்பது வந்து நியமமாக்கி மாற்றப்பட்டேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். அதனால யாரெல்லாம் வந்து இந்த கீலகத்தோடு சேர்த்து பராசக்தியினுடைய பிரீதியை எதிர்பார்த்து கொண்டு ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்னாடி பராசக்தியினுள் அதிப்பிரசன்னையாக தோன்றி பரம அனுகிரகத்தை செய்வாள். ஸ்லோகம் 7. त्वत् प्रसूतः त्वदाज्ञप्तः त्वद्दासः त्वत्परायणः त्वन्नाम சிந்தனபரா அகம் त्वदर्थे நியோஜிதः. சிவையான நீ, பராசக்தி என்கிறதான நீ, ஒன்னால தோன்றப்பட்டவைகள் அல்லது பிரசவம் செய்த தத்துவங்கள். இந்த கீலக ஸ்தோத்திரம் என்பது வந்து பரமேஸ்வரனான நான் சொன்னா கூட இது வந்து சக்தியான உன்னுடைய ஒரு குழந்தை வடிவத்துல அல்லது நீ பிரசவம் பண்ணினா மாதிரி இருக்கிறதான ஸ்டேட்டஸ் கிடைக்க வேண்டும் இந்த கீலக ஸ்தோத்திரத்துக்கு. அதுக்கு வந்து சக்தியான நீதான் அனுகிரகம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த கீலக ஸ்தோத்திரத்தை சேர்த்து ஜபம் செய்தார்களானா அந்த தேவி பிரசாதம் வந்து அதிசீக்கிரமாக நடக்க வேண்டும் என்பதற்கு வந்து நான் உன்னை ஆசிரியம் செய்கிறேன் உன்னுடைய அனுகிரகத்துக்காக. அதனால எப்பொழுதும் வந்து உன்னுடைய மந்திரங்களை ஜபம் செய்து உனக்கு திருப்தியாகும்படியாக இந்த ஸ்தோத்திரத்தை நான் உன்னிடமே சமர்ப்பணம் செய்கிறேன். நீ தயவு செஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்வாயாக. அப்போ 2-3 ஸ்டேட்டஸ் இருக்குங்க. பரமேஸ்வரன் ஒன்று குருஸ்தானம், இன்னொன்று ஈஸ்வரன், இன்னொன்று வந்து கணவன், இன்னொன்று வந்து இந்த ரிஷி. இப்ப இந்த ஸ்தோத்திரத்தை அவதான உருவாக்கி இருக்காது, அவதான ரிஷி. அப்ப இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் இந்த கீலக ஸ்தோத்திரத்தை சேர்த்து ஜபம் செய்வார்களோ தேவி மாகத்தை படுற நேரத்துல, அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண வேண்டும், உன்னுடைய ஆத்மப்படி உருவானது அப்படின்னு வருத்தணும் நீ இந்த ஸ்தோத்திரத்தை. பரமேஸ்வரனா நான் சொன்னா கூட இது உன்னுடைய ஒரு அனுகிரக சித்திக்காக நீயாகவே தயாராக்கப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் என்கிற மாதிரி உலகத்துல பிரச்சாரம் இதுக்கு அமைஞ்சு கிடைக்க வேண்டும். அதுக்கு நீரா வந்து அனுகிரகம் செய்ய வேண்டும். அதுக்கு உன்னிடமே நான் வந்து அடைக்கலம் அடையிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப கிஞ்சி பவ்யமாக கேட்டுக்கிறார் பரமேஸ்வரன். அம்மா, உன்னுடைய பரமானுகிரகம் இல்லாமல் அது சிவரச்சனையானாலும் பிரம்ம ரச்சனையானாலும் இல்லை விஷ்ணு ரச்சனையானாலும் யார் எது உருவாக்கினாலும் அதுக்கு பூர்ண பலன் கிடைக்க வேண்டுமானால், அதுக்கு ஜீவசத்து கிடைக்க வேண்டுமானால், அதில் அனுகிரக ரூபமாக வேண்டுமானால், அஷ்டைஸ்வர சித்தியாய் வாரி வள்ளி கொடுக்கக்கூடியதான உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் அது நடக்காது. எனக்கு ரொம்ப நன்னாகவே தெரியும். அதனால்தான் நான் வந்து எப்பொழுதுமே உன்னுடைய மந்திரங்களே சொல்லுகிறேன். தொன்னாம சிந்தன பராகா, சதா சர்வ காலத்திலையும் உன்னுடைய திருவடிகளுக்கு முன்னாடி இந்த மந்திரங்களை நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அகம் அப்படிங்கிறார் பரமேஸ்வரனே வந்து சொல்றார். நானே வந்து உன் திருநாமத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை ரச்சனை பண்ணியிருக்கேன். இதை வந்து யாரெல்லாம் இந்த கீலக ஸ்தோத்திரத்தை குரு கீலகத்தை தேவி மகாத்மியம் சொல்லுவதற்கு முன்னாடி அதோட சேர்த்து ஜபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து உன்னுடைய பிரசாதம் கிடைப்பதற்காக அதுக்கு ஆற்றல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அம்பாளிடமே கேட்டுக்கொள்கிறார். ஸ்லோகம் 8. மயார்ஜிதமிதம் சர்வம் தவஸ்வம் பரமேஸ்வரி ராஷ்டிரம் பலம் கோஷகிருகம் சைன்யமன்யச்ச சாதனம்
ஸ்தோத்திரம் 9. त्वदधीनं करिष्यामि यत्रार्थे त्वं नियोक्ष्यसि तत्र देवी सदावर्ते तवाज्ञामेव पालयन्. பரமேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரி மயா ஆர்ஜிதம் இதம் சர்வம், என்னால சம்பாதிக்கப்பட்ட அனைத்தையும். இங்க ஒரு ராஷ்டிர தலைவன் படிங்கிறதான ஒரு ராஜா, ஒரு கிங், அதுதான் அந்த ஊர்ல பிரசிடென்ட் வச்சுக்கலாம். அது மாதிரி வீட்டுக்கு தலைவன் என்பவன் வந்து அந்த வீடு நடத்தி கொண்டு போகக்கூடியவர். அதுபோல இந்த பக்தி சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதான உலகத்துல ஒவ்வொரு பக்தர்களும் பிரஜையாக இருக்கார். அந்த பிரஜைகளுக்கு எல்லாம் ஒரு நாதன் இருப்பார், ஒரு சீஃப் இருப்பார், ஒரு புரோஹிதன், வாத்தியார் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதுபோல சோ மயா ஆர்ஜிதமிதம் சர்வம் தவஸ்வம் பரமேஸ்வரி ராஷ்டிரம் பலம் கோஷகிருகம் சைன்யமன்யச்ச சாதனம். என்னால சம்பாதிக்கப்பட்ட இப்போ சொல்லி கொடுக்கிறார் என்ன இந்த தான பிரத்யகிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத விளக்கம் பண்றாரு. அதனால தானே தான பிரதிகிரகம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தெரிஞ்சுக்கணுமே, அப்பதான் அதுக்கு அர்த்தம் இருக்கும். அதைத்தான் சொல்றார். ஹே பரமேஸ்வரி, அதாவது ராஜா அல்லது யாரு இந்த சொத்தை சம்பாதிச்சுக்கிறானோ, யாரு கஷ்டப்பட்டு தர்மத்தினுடைய வழிபடி சத்தியசந்தமாக உழைத்து 4 காசு சம்பாதிக்கிறார்களோ அந்த பக்தனை பத்தி தான் எடுத்து சொல்றார். பரமேஸ்வரி, என்னால சம்பாதிக்கப்பட்ட இந்த சர்வசத்தையும் உன்னுடைய திருவடியில அதனுடைய சொத்தாக நான் உனக்கு தந்து விடுகிறேன். இதுதான் தானம். நான் வந்து இந்த ராஜ்யத்தினுடைய பலம், பண்டாரம், அதுதான் கோஷகிரகம்னு பேர் இருக்கு. பலம், பண்டாரம், சைன்யம், இதை தவிர்த்து பலவிதமான சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து உனக்கு அதீனமாகும்படியாக உன்னுடைய சொல்படிக்கு வேலை செய்யப்படக்கூடியதான அளவுக்கு உன்னுடைய சொத்தாக நான் உனக்கு தந்து விடுகிறேன். அதனால நீ என்ன பண்றாய் அப்படின்னா, என்ன எந்த வேலைக்கு நீ நியோகப்படுத்திக் கொள்கிறையோ, நானே அடிமை, என்னுடைய சொத்தும் அடிமை, என் ராஜ்யம் அடிமை, என்னுடைய சர்வம் உனக்காக அடிமை. அதனால் நீயாக எதை பார்த்து கேட்டு போட்டு கொடுக்கறையோ அதை நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன். எந்த ஒரு விஷயத்துல உனக்கு எது என்ன வச்சுட்டு செய்யணும்னு தோன்றுகிறதோ அந்த காரியத்துக்கு என்ன உபயோகப்படுத்திக்கலாம். அதை வந்து நான் நீ கொடுத்ததான ஆజ్ఞை அப்படிங்கிறதான முறையில என்னுடைய சிரசுக்கு மேல வைத்துக்கொண்டு நான் வந்து எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனையிலேயே என்னுடைய கர்மாவை செய்து வருகிறேன். இது சஞ்சிந்திய மனசா ஸ்வார்ஜிதானி தனானிச்சா கிருஷ்ணாயாம் வா சதுர்தஸ்யாம் அஷ்டம்யாம் வா சமாஹிதா சமர்ப்பயேன் மகாதேவ்யைஹி ஸ்வார்ஜிதம் சகலம் தனம் ராஷ்டிரம் பலம் கோஷகிருகம் நவம் யத்யதுபார்ஜிதம் அஸ்மின் மாசி மகாதேவி துப்யமேதத் சமர்ப்பிதம். மனசினால பரமேஸ்வரன் வந்து தன்னையே ஒரு அரசனாகவோ தன்னையே ஒரு பக்தனாகவோ ஆக்கிக் கொள்கிறார். அவர் வந்து கையில பிக்ஷாடனம் பண்றதுக்காக பிக்ஷா பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கார். பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு பிரபஞ்சத்திலிருந்து அவரே வாங்கிக்கிறார். ஏன்னா அவரு சன்னியாசி வேஷம் போட்டு நடக்கிறதுனால சன்னியாசி தர்மத்தை ஃபாலோ பண்ண வரும். முதல்ல எல்லாத்தையும் திறந்தவர் அவர் தானே. மனசினால நான் இப்படி சிந்தனை செய்து பார்க்கிறேன். சுவார்ஜிதமான என்னுடைய உழைப்பினால சம்பாதிச்சதான தனம், இந்த தனத்தை வந்து கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடியதான அஷ்டமி அல்லது சதுர்தசி, இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் ஏகாகிர சித்தமாக மகா திரிபுரசுந்தரியான பராசக்திக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சம்பாதிச்சுட்டு வந்த சொத்தை எல்லாத்தையுமே முதல்ல இறைவனுக்கு கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து எத்கிஜது வாங்கிக்க வேண்டியது. அதுதான் பிரத்திகிரகம். ஒன்று வந்து தானம், ஒன்று எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துடுறது. இந்த பகவான்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் நியமத்தையும் சொல்றாரு. அதனால தேவியான உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அப்பேற்பட்ட மகா பரமேஸ்வரி, இந்த மாசத்துல ஒரு மாசம் எப்ப ஆரம்பமாகும் எப்ப முடியும் அப்படின்னா சுக்லபக்ஷ பிரதமையிலிருந்து ஆரம்பமாகிறது மாசம். அடுத்த அமாவாசைக்கு முடிகிற நேரத்துல சந்திர மாசம்ங்கிறதான ஒரு மாசம் முடிகிறது. தேவர்களுடைய இந்த கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாம் சந்திர மாசம் தான் முக்கியம், சூரிய மாசம் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால சந்திர மாசத்துல 28 நாள், இந்த 28 நாள் என்ன சம்பாதிச்சேனோ அந்த சொத்தை பூராவும் உன்னுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து விட்டேன். அது மனசாபாஜா கர்மனா உண்மையான மனசோடு நான் கொடுக்குறேன் உனக்கு. இந்த மாசம் சம்பாதிக்கப்பட்ட சகலவிதமான தனம், ராஜ்யம், சைன்யம், பண்டாரம், இனி இதை தவிர வேற என்னெல்லாம் சொத்து எல்லாம் என்கிட்ட இருக்கோ, நான் என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கேனோ அதை பூராவும் உன்னுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து விடுகிறேன். ஸ்லோகம் 12-13. நிதித்யாத்வா ததோ தேவ்யாக பிரசாதாத் பிரதிகிரஹ்ச விபஜ்ய பஞ்சதா சர்வம் த்ரம்சான் ஸ்வார்த்தம் பிரகத்பயேத் தேவ பித்ரதி தீனாச்ச கிரியார்த்தம் துவேகமாதிசேது ஏகாம்சம் குருவே தத்யாத் தேன தேவி பிரசீததி. இப்படி தன்னுடைய சுய முயற்சியினால
சம்பாதிக்கப்பட்டதான சொத்துக்களை பூராவும் உனக்கு தந்த பிறகு உன்னுடைய அனுகிரகமாக அதை மாற்றி அந்த சொத்தை வந்து நானே திருப்பி எடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் நான். இதித்யாத்வா இப்படி பகவான் பரமேஸ்வரி கிட்ட தியானம் செஞ்சு இந்த பக்தர் அல்லது இந்த அரசர் என்ன பண்ண வேண்டுமாம், இல்லை இந்த தேவி மகாத்மத்தை யார் ஜபம் பண்ண போறாரோ அவங்க வந்து ததகா தேவியாக பிரசாதா பிரதிகிருஹ்யச்சா பராசக்தியினுடைய பிரசாதம் தான் இது அப்படின்னு பாவனை பண்ணிட்டு சர்வம் பஞ்சதம் விபஜ்யா திரம்சான் அந்த தனத்தை பூராவும் 5ஆக விபாஜனம் செய்ய வேண்டும், பிரிச்சு கொள்ள வேண்டும். அதுல திரம்சான் அப்படின்னா 3 பாகம் வந்து ஸ்வார்த்தம் பிரகத்பயேது தனக்காக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். 5ல் 3 வந்து தன்னுடைய காரியங்களுக்காக, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய செலவுகள் இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஏகம் தூ அது ஒரு பாகத்தை வந்து தேவ பித்ரதிதீனாம்சா தேவர்கள், பிதர்கள், அதிதிகள் இவங்க 3 பேருக்காக இந்த ஒரு பங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப 4 பங்காச்சுப்போ 3 + 1 4 ஆச்சு. கிரியாத்தம் ஆதிசேத் ஏகாம்சம் குருவே ததா ஒரு அம்சத்தை எடுத்து வந்து குருவுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதனால் என்னாகும் அப்படின்னா பராசக்தியான உனக்கு திருப்தி ஆகும், திருப்தி ஆகணும். என்ன அதெல்லாம் கணவன் மனைவி அவளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இதில் இப்படிலாம் சொல்றேன், நான் இப்படிலாம் இந்த ஸ்தோத்திரத்தை நான் செஞ்சிருக்கேன் நான், அப்போ இதெல்லாம் நீ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரூவல் பண்ணி கொடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு தொடங்கியது. அதனால பராசக்தியினுடைய பிரசாதம் தான் நான் இந்த எனக்கு கிடைச்சதான் சம்பாத்தியம் பூராவும் அப்படின்னு பாவனை பண்ணிட்டு அதை 5ஆக விபாஜனம் பண்ணி அதில் 3 பாகத்தை வந்து தனக்காகவும், ஒரு பாகத்தை வந்து தேவர்களுக்காகவும், பிதர்களுக்காகவும், அதிகதிகளுக்காகவும், சத்காரம் செய்வதற்காக, கர்மாக்கள் செய்வதற்காகவும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறமா 5ல் 4 போச்சுப்போ இனி ஒரு பாகம் இருக்கு, கடைசி பாகம். அந்த ஒரு பாகத்தை வந்து குருவுக்காக தானம் செய்ய வேண்டும். இப்படி கிடைச்ச சொத்தை வந்து 5ஆக விபாஜனம் பண்ணி அதை எப்படி விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதான ரூலை பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார். பரமேஸ்வரன் இப்படி இதை ரச்சனை பண்ணிட்டு இதுல வந்து உனக்கு திருப்தி ஆகணும் அப்படின்னு எடுத்து சொல்றார். 14 தஸ்ய ராஜ்யம் பலம் சைன்யம் கோஷகா சாது விவர்ததே நானா ரத்னாகராக ஸ்ரீமான் ததா பர்வணி பாரிதிஹி. ரத்னாகாரமாக ஸ்ரீமதியாக இருக்கக்கூடியதான சமுத்திரம் பௌர்ணமி திதி என்று எப்படி குதிச்சு மேலே எழும்புமோ, வேலியேற்றமே வேலி இறக்கங்கிறது இருக்கல்வா, எப்படி எழும்புமோ மேலுக்கு, அது மாதிரி இது கொடுக்கப்படுவனுடைய ராஜ்யம், அவனுடைய பலம், அவனுடைய பண்டாரம், அவனுடைய சைன்யம் இது எல்லாமே வந்து பெருக வேண்டும், வளர வேண்டும், 1 10ஆக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை சொல்றார். 15வது ஸ்லோகம் ஞாத்வா நவாட்சரம் மந்திரம் ஜீவ பிரம்ம சமாசிரமம். 16 தத்வமஸ்யாதி வாக்கியானாம் சாரம் சம்சார பேஷஜம் சப்தசத்யாக்கிய மந்திரஸ்யா யாவத் ஜீவ மகம் ஜபம். 17 குர்வன் ததோ ந பிரமாதம் பிராப்னுயாமிதி நிச்சயம் கிருத்வா பிராரப்ய குர்வீதஹ்யா குர்வானோ வினஷதி. ஒரு டைப் ஆஃப் பலஸ்துதி இந்த திருநாமங்கள்ல. அதாவது தத்துவமஸ்யாதி வாக்கியானாம் சாரம் சம்சார பேஷஜம், தத்துவமசி போன்றதான மகா வாக்கியங்கள், தத்துவமசி அகம் அயம் ஆத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அகம் அமிர்தம் அமிர்தம் பிரம்மணி அப்படிங்கிறதான பெரிய 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 மகா வாக்கியங்கள். சதுர்வேதங்களுக்கு ஒரு வாக்கியம் மகா வாக்கியம் இருக்கு, அதான் கீ மந்திரம் இந்த வேதத்தினுடையது. அதுபோல் தத்துவமசி போன்றதான மகா வாக்கியங்களுடைய அர்த்தம் சம்சாரத்தை நாசம் செய்யறதுக்கு எப்படி உதவுகிறதோ, ஜீவ பிரம்ம சமாஸ்ரயம் நவாட்சரம் மந்திரம், ஜீவ பிரம்மைக்கியமாயிருக்கக்கூடியதான இந்த நவாட்சரி மகாமந்திரம் ஞாத்வா உபதேசமாக வாங்கி பெற்ற பிறகு அகம் யாவத் ஜீவனம் நான் வாழ்ற காலம் வரையில், என்னுடைய வாழ்வு என்னுடைய உடம்புல மூச்சு காத்து ஓடுற வரையில் சப்தசத்யக்கிய மந்திரஸ்யா ஜபம், இந்த சப்தசதி மாலா மந்திரத்தினுடைய ஜபத்தை வந்து குர்வன் செஞ்சு வர வேண்டும். ததகா பிரமாதம் எப்பேற்பட்ட நிலையிலையும் என்னுடைய புத்தி சக்தி ஞாபக சக்திங்கிறது ஒன்று இருக்கிற வரையில், என் உடம்புல மூச்சுக்காத்து ஓடுற வரையில் நான் வந்து இந்த சப்தசதி அப்படிங்கிறதான தேவி மகாத்மிய மாலாமந்திரங்களை வந்து மாலாமந்திரம் சொல்றா ஒண்ணுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்கிறதுனால அதுக்கு மாலாமந்திரம்னு பேர். ந பிராப்னியாத் இதி, அதுக்கு எந்த விதமான வித்தியாசமோ தடஸ்தங்களோ வராது என்னுடைய சைட்ல இருந்து அப்படின்னு அர்த்தம். நிச்சயம் கிருத்வா நான் நிச்சயமாக அதை செய்வேன்.
பிராரப்யா குர்வீதா ஹி அகுர்வானாக வினஷதி. நிச்சயமாக இதை செய்து முடிப்பேன், அதற்காக நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். தடஸ்தங்கள் எதுவும் வராம எனக்கு தினமும் உன்னுடைய இந்த சப்தசதி அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்தை மலாமந்திரத்தை ஜெபம் செய்யறதுக்குள்ளதான அனுகிரகம் கிடைக்க வேண்டும். இப்படி படனம் செய்வதனால இதுக்கு முன்னாடி செஞ்சதான குரு கீலகத்துல சொன்னபடி தான பிரதிகிராகத்தினுடைய வழிமுறையில வாழ்ந்து வரதான எனக்கு சப்ததி ஸ்லோகம் பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யும் அப்படிங்கிறதான நம்பிக்கையோட அன்இன்டரப்டட் வே, முடக்கம் இல்லாம நிரந்தரமாக என்னுடைய உடம்புல மூச்சு காத்திருக்கிற வரைக்கும் நாம் ஜபம் செய்து வருகிறேன். அதனால தத்வமஸ்யாதி மகா வாக்கியங்களுடைய சாரமான தத்துவமசி அப்படிங்கிறதான நாமங்கள், பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி நாமங்கள்ல என்ன சொல்றது அப்படின்னா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மன் தான் ஜீவன். இது சம்சார பேஷமாக இருக்கக்கூடியது. சம்சார பேஷம் அப்படின்னா சம்சார நோயிலிருந்து காப்பாற்றக்கூடியதான மருந்துகள். அதுதான் இந்த தத்துவமசி அப்படிங்க போன்றதான மகா வாக்கியங்கள். இது உலக பிரசித்தம், இது சாஸ்திரோக்தம், இது வேதோக்தம். ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடியதான ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதானது இந்த நவாட்சரி மகாமந்திரம். அதனால வேத மகாத்மங்கள், அதுதான் இந்த பிரம்மகாண்டம் சொன்னது. அந்த வேத மகா வாக்கியங்கள்ல சேர்ந்ததுதான் தத்துவமசி. சாமவேதத்தை சேர்ந்தது தத்துவமசி. அதே மாதிரி பிரஜானம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா, அமிர்தம் பிரம்மா, இப்பேற்பட்டதான மகா வாக்கியங்கள்ல அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நாம அதன்படி வாழ்ந்தோமானா நமக்கு சம்சார பந்தத்திலிருந்து மோட்சம் கிடைக்கும். சம்சார நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றும் மருத்துவரை போல, பேஷசன் அப்படின்னா மருத்துவர், வேத வாக்கியங்கள். அந்த மகா வாக்கியங்கள் சம்சாரத்திலிருந்து சம்சார நோயை கெடுக்கிறது. அது போலவே ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் ஏற்படவும் வேணும். இப்போ உடம்புக்கு நோய் இல்லை அப்படின்னா உடம்புக்கு நோய் இல்லை, அவ்வளவு. இப்போ மனசுக்கு நோய் இருக்கலாம், ஆத்மாவுக்கு நோய் இருக்கலாம். ஆத்மாவுக்கு நோய்ங்கிறது கல்பிதம். ஆத்மாவுக்கு நோயும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ஆத்மா இஸ் ஆத்மா, இன்டிவைசிபிள், அன்எக்ஸ்பிளைனபிள், லிமிட்லெஸ், இன்ஃபினைட். அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, அப்படி ஒரு மகத்துவம் இருந்தா கூட எல்லாத்தையும் அது கல்பிதம், நாமளாக வச்சுக்கிறோம், இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம். தட் இஸ் லீடிங் அஸ் டு கன்ஃபியூஷன் அண்ட் இக்னரன்ஸ். அப்படி அஜ்ஞானத்துக்குள்ள போய் மாட்டிட்டு திரும்ப திரும்ப வரலாம். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதனால ஒரு சைடு சம்சார நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த வேதம், உபனிஷத்துக்கள், சூக்தங்கள், மகாமாயா மந்திரஜபங்கள், இதெல்லாம் ஒரு விதத்துல இல்லை இன்னொரு விதத்துல நம்மளை ஹெல்ப் பண்ணும். நமக்கு அவேர்னஸ் கொடுக்கும், தெளிவான ஞானத்தை கொடுக்கும், எல்லாம். அதுல ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியம் வர வேண்டுமே. இந்த ஜீவாத்மா பிரம்மத்துல ஐக்கியமாயி ஜீவோ பிரம்மைவ நாபரானு அனுபவ ரூபத்தை தெரிஞ்சுக்கணுமே, அப்பதானே சாயுஜ்யம் அடைய முடியும். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா நவாட்சரி மந்திரம். அதனால்தான் இந்த நவாட்சரி மந்திர உபதேசம் வாங்கி நான் என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற காலம் முழுவதும் சப்தசதி பாராயணம் செய்ய வேண்டும், செய்யறேங்கிறதான உறுதியில நான் வாழ்ந்து வருவேன். அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய இந்த டிசிஷன்ல எந்த விதமான வித்தியாசமும் வராது அப்படின்னு உறுதிப்படுத்தி சொல்றோம். இந்த மாதிரி நிச்சய புத்தி இருந்து ஒருவர் சப்தசதி பாராயணம் செய்கிறார்களோ, அல்லது அப்படிதான் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ப்ராமிஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்ன பிறகு அதை தடஸ்தம் பண்ணி, இல்லைன்னா அதை ஜெபிக்காம, இல்லைன்னா ஒரு தடவை ஜெபிச்சு அப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 தடவை ஜெபிச்சு இப்படிலாம் பண்ணா என்ன பண்ணும்னா சித்தி கிடைக்காம போயிடும். அந்த ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த கீரக ஸ்தோத்திரத்தை பயபக்தி ஸ்ரத்தையோட தியான பிரத்யகிரகம் அப்படிங்கிறதான தானம் கொடுக்கும். அதாவது எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யறது, அப்புறமா இறைவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு 5ஆக பிரிச்சு 3 நமக்கு, 1 நம்மளுடைய பஞ்சகிருத்தங்கள்ல இருக்கக்கூடியதான பித்ரு பூஜனத்துக்காகவும் அதிதி பூஜனத்துக்காகவும் பூதேட்டனத்துக்காக உபயோகப்படுத்திட்டு, ஒரு பங்கு குருவுக்காகவும் கொடுத்து, இப்படி 5ஆக பிரிச்சு 5 பேருக்காக கொடுத்து, ஒருவர் இந்த கீரக ஸ்தோத்திரத்தோடு சேர்ந்து சப்தசதி மந்திரத்தை ஜெபம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சமுத்திரத்துல பௌர்ணமி அன்னைக்கு எப்படி தண்ணி மேலுக்கு எழும்புமோ அதுபோல ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, சீஞான, வைராக்கியம் போன்றதான ஷட் தேவி குணங்கள் பூராவும் அவனையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அது சுற்றிலும் பெருகிவிடும். அப்படி பரமைஸ்வர்யவானாகி விடுவான் அப்படிங்கிறதான அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறது இந்த குரு கீலகம். 18வது ஸ்லோகம். நாகம் பிரம்மா நிராகுர்யாம் மா மா பிரம்ம நிராகரோத் அனிராகரணம் மேஸ்து அனிராகரணம் மமா இதி வேதாந்த மூர்தன்யே சாந்தோகேஸ்ய பிரபஞ்சனாத் பிராரப்ய தத் பரித்யாகோ
ந தஸ்யா ஸ்ரேயசே மதஹா. இங்க நான் அப்படின்னா ஜெபம் செய்யக்கூடியவன் அல்லது பரமேஸ்வரன். பரமேஸ்வரனே சீடனாகவும் சிவன் சீவன் கிருபானந்த வாரியர் சொல்லுவார். சிவன் சீவன், சீவன் என்றால் சீடன் சிஷ்யன், சிவன் என்றால் குரு ஈஸ்வரன். சிவன் தான் சீவன் ஆகிறார், சீவன் தான் சிவன் ஆகிறார், குரு தான் சிஷ்யன் ஆகிறார், சிஷ்யன் தான் குரு ஆகிறார். ஏன்னா பிரம்மத்திலிருந்து வெளியே வந்தது பிரம்மத்தினுடைய ப்ராடக்ட்ஸ் தான் அல்லவா. ஆத்மாவிலிருந்து தோன்றப்படுகின்றதான ஒரு பிரதிபலன சக்தி தான் ஜீவாத்மா. ஆக்சுவலி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னே தான், ஒரே ஒரு ஆத்மா தான். வித்தியஸ்த பாவனை எதனால வந்தது? அஜ்ஞானத்தினாலையும் மாயா தத்துவத்தினாலையும் வந்து அமையப்பட்டது. அப்ப இதெல்லாம் இந்த இடையூறுகள் எல்லாம் மாறிவிட்டது அப்படின்னா தெளிவான ஞானம் உதயமாகி யதார்த்தமான சத்தத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் சொல்லி வராருங்க. நாகம் பிரம்ம நிராகுர்யாம், நான் வந்து பிரம்மத்தை நிராகரிக்கவில்லை. மாமா பிரம்ம நிராகாரா, பிரம்மத்தையும் நிராகரிக்கவில்லை. அனிகாரணம் மேஸ்து அனிகாரணம் மமா இது வேதாந்த மூர்தன்யே. வேதாந்தத்தினுடைய மூர்தன்யே அப்படின்னா இந்த உச்சியில வேதங்களுடைய சிரோமணிக்கு பேர் வேதாந்தம், உபனிஷத்துக்கள். அதில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியது சாந்தோக்கிய உபனிஷத்து. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன சொல்றது? அதில் தான் நிறைய மேக்சிமம் வியாக்கியானம் பண்ணியிருக்கு இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றியும் இந்த ஜீவ பிரம்ம தத்துவங்களை பற்றியும் எல்லாம். இது வேதாந்த மூர்தன்யே சாந்தோக்கியே அசி பிரபஞ்சனாது பிராரப்யா தத்பரித்யாகாக தஸ்யா ஸ்ரேயசே ந மதஹ. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான ஜீவ பிரம்மத்தினுடைய மகாத்மியம், இதை கேட்டு ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில ஸ்ரேயஸை உண்டு பண்ணிக்கிறான் என்றால் பிரம்மத்தை வந்து இல்லை சொல்லலை, இல்லை பிரம்மத்தை வந்து வெறுக்கவும் இல்லை, பிரம்மத்தை வந்து நான் தப்பாகவும் சொல்லிக்கவோ நம்பிக்கவோ ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா இங்க என்ன பொறுத்தவரையில் அந்த அத்தனை ஞானமும் அத்தனை சித்தியும் கேவலம் நவாட்சரி மந்திரத்தினாலேயும் தேவி மகாத்ம படனத்தினாலேயும் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த சதுர்வேதங்கள், 1008 உபனிஷத்துக்கள், பலவிதமான ஸ்தோத்திர மந்திரங்கள், இப்படி எல்லாத்தையும் உட்காந்து ஜெபம் பண்ணி உட்காந்துக்க வேண்டியதான ஒரு அவசியம் கூட ஏற்படுறது இல்லை. ப்ரொவைடட் எல்லாத்தையும் ஜபிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு, நம்ம ஜபிக்கவும் வேணும். அது ஒரு பட்சம். இன்னொரு பட்சத்துல யாருக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும்? அவளுக்கு வேலை இல்லையா? அந்த கர்மகாண்டம்ங்கிறது ஒன்று இருக்கே, பிரம்மகாண்டம், கர்மகாண்டம், தந்திரகாண்டம். அதுல கர்மகாண்டங்கிறது ஒன்று இருக்கே, அதில் தானே மேக்சிமம் நம்மளோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் ஆகி போட்டு இருக்கு. அதனால நான் பிரம்மத்தை இல்லை என்று சொல்ல மாட்டேன், பிரம்மத்தை வெறுக்க மாட்டேன், பிரம்மத்தை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த புத்தி வராமல் இருக்கட்டும். அனிராகரணம் பவதி அப்படின்னு இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த நிராகரணத்தை பத்தி விஸ்தாரமாக வியாக்கியானம் செஞ்சிருக்கா. அதை நான் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு சிக்னலாக, எனக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நான் வைத்துக்கொண்டு அதன்படி என்னுடைய இந்த ஸ்தோத்திர பட்டணத்தை நான் செஞ்சு வருவேன். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிறதான ஒரு பாவனை இந்த ஜெபம் பண்றவனுக்கு வேணும் அப்படின்னு பரமேஸ்வரன் எடுத்து சொல்லுகிறார். நான் பிரம்மவித் குலே தஸ்யா ஜாயதே ச கதாச்சனா ந தாரித்ரம் குலே தஸ்யா யாவத் ஸ்தாஸ்யதி மேதினி. இப்படி இந்த உறுதியான எண்ணத்தோட, இந்த சத்தியப்பிரதானுஷ்டானத்தோட ஒருவர் வந்து சப்தசதி படனம் செஞ்சு வரானால் அவனுக்கு வந்து அவனுடைய வம்சத்துல தஸ்ய குலே கதாச்சனா, அவனுடைய வம்சத்துல ஒரு பொழுதும் அப்ரம்மவித் பிரம்மஜானம் இல்லாத ஒருவன் ந ஜாயதே சா பிறக்க மாட்டான். அவன் குடும்பத்துல அஜ்ஞானி வந்து பிறக்காது, பிரம்மஜானம் இல்லாதவன் வந்து பிறக்க மாட்டான். தஸ்ய குலே மேதினி யாவத் ஸ்தாஸ்யதி தாரித்ரம்னஹா, அவனுடைய வம்சத்துல இந்த பூமி இருக்கிற வரையில் தரித்திரம்ங்கிறது ஒன்று உண்டாகாது. அஷ்டைஸ்வர்யமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியதான ஒரு பாக்கியம் அந்த பக்த சிரோமணிக்கு கிடைத்துவிடும், கிடைக்க வேண்டும் என்பதுதான் பரமேஸ்வரனுடைய விண்ணப்பம். அதுக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும்னு தேவி கிட்ட கேட்டுக்கிறார். 21ஆம் ஸ்லோகம். பிரதிசம்பத்சரம் குறியாது சாரதம் வார்ஷிகம் ததா தேனா சர்வமவாப்னோதி சுராசுர சுதுர்லபம் அந்யச்ச யத்யத் கல்யாணம் ஜாயதே தத் க்ஷணே க்ஷணே. பிரதிசம்பத்சரம் எல்லா வருடத்திலையும், சாரதம் ததா வார்ஷிகம் குறியாது சரத் வசந்தம் என்கிறதான 2 ரிதுக்கள்ல பூஜா மகோத்சவத்தை செய்ய வேண்டும். தேனா அதனால சுராசுரா சுதுர்லபம் தேவ அசுரர்கள் அல்லது தேவாசுரர்கள் இவர்களுக்கு கூட கிடைக்காத சர்வம் அவாப்னோதி அந்யச்ச யத்யத் கல்யாணம் சர்வ சித்திகளையும் அந்த புண்ணியாத்மா அடைந்து விடுகிறான். தேவர்களுக்கு கூட கிடைக்காததான சித்திகளை பூராவும் இந்த உத்தமமான பக்த சிரோமணி
அடைந்து விடுகிறான். அவனுக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். க்ஷணம் பிரதி க்ஷணேன க்ஷணேன ஜாயத்தே, அடிக்கடி அடிக்கடி சர்வவிதமான மங்கள கர்மாக்கள் அவன் குடும்பத்தில் வம்சத்தில் நடந்து கொண்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார் இந்த ஸ்லோகம் வழியாக. இதுதான் இலக்கிய பலஸ்ருதி. அதனால ஒவ்வொரு வருடத்திலையும் சரத் வசந்தம் என்கிறதான 2 ரிதுக்கள்ல செய்ய வேண்டியதான பூஜா மகோத்சவம், பராசக்தியினுடைய பூஜா மகோத்சவத்துல 4 நவராத்திரிகள் இருக்கு. அதுல மேஷத்துல வசந்த நவராத்திரி, அதுபோல இந்த துலா மாசம் அப்படிங்கிறதான அஸ்வினி மாசத்துல நடக்கிறது சரத் ருது. அப்ப கன்னியா மாசத்துலேருந்து ஆரம்பம். ஆக்சுவலி சாரதா நவராத்திரி. இப்படி இந்த 2 ரிதுக்கள்ல மேஷம் ரிஷபம் இது வசந்த ருது. அதுபோலவே துலா விருச்சிகம் சரத் ருது. அதுல வசந்த ருது காலத்துல மேஷ மாசத்திலையும் சரத் ருது காலத்துல துலா மாசத்திலையும் பூஜா மகோத்சவத்தை கொண்டாட வேண்டும். அப்படி யார் அந்த 2 நவராத்திரிகளை விரதானுஷ்டானத்தோட பண்ணி இந்த சப்தசதி பட்டனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ சித்திகளையும் அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். சதா சர்வகாலமும் வாழ்க்கையில க்ஷணம் தோறும், அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில. 22, 23 சத்தியம் சத்தியமிதம் சத்தியம் கோபனீயம் பிரயத்னதா புத்திராய பிரம்மனிஷ்டாய பித்ராதேயம் மகாத்மனா அந்யதா தேவதா தஸ்மேஹி சாபம் தத்யான்ன சம்சயா. இது சத்தியம் அப்படிங்கிறார். எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிண்டு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இந்த சத்தியத்தை எல்லாம் ரொம்ப ரகசியமாக செய்யவும் வேண்டும், புரிஞ்சுக்கவும் வேணும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதான ஒரு மகாத்மாவான பிதாவுக்கு இந்த ஜெபம் பண்ணக்கூடியதான இவர் அல்லது இவளுக்கு பிறக்கக்கூடியதான குழந்தைகள் அது அவங்களுடைய குடும்பம் அல்லவா. அந்த மகாத்மாவான பிதா வழியாக இந்த ரகசியமாக இருக்கிறதான நவாக்ஷரி மந்திரத்தை உத்தமனான அந்த பிதாவிடம் இருந்து பிரம்மஞானியான புத்திரனுக்கு கொடுக்க வேண்டும், மந்திரோபதேசத்தை கொடுக்க வேண்டும். அதல்லாம பிரம்மஞானி இல்லாத ஒருவனுக்கு நவாக்ஷரி மந்திரத்தை உபதேசம் செய்யக்கூடாது. நவாக்ஷரி மந்திரத்தை ஏற்கனவே உபதேசம் பெற்று இந்த மாதிரி இந்த வசந்த காலத்திலையும் சரத்காலத்திலையும் குறைஞ்சபட்சம் இந்த 2 நவராத்திரிகளையாவதும் பிரதானுஷ்டானத்தோடு செஞ்சு தேவி கீலகம் குரு கீலகம் போன்றதான கீலகங்களில் சொல்லி இருக்கக்கூடியதான நியமானுஷ்டானம், தேவி மகோத்சவம் என்று சொல்லக்கூடியதான நவராத்திரி மகோத்சவத்தை கொண்டாடுகின்ற சமயங்கள்ல சப்தசதி அப்படிங்கிறதான தேவி மகாத்ம படனம் யார் ஒருவர் நியமனுஷ்டையோடு செய்து வருகிறார்களோ அப்பேற்பட்டதான ஒருவர் தான் தன்னுடைய புத்திரனான பிரம்மஞானியான புத்திரனுக்கு இந்த மந்திரோபதேசத்தை செய்ய வேண்டும். அதல்லாத பட்சம் பராசக்தியான நீ அவனை சாபம் போட வேண்டும் அப்படிங்கிறார். கொடுமையா போய் சேர்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டதுல யாரு படிப்பதில்ல வந்தவா. அதுதான் எல்லாரும் படிக்கிற யாரும் கிடைக்க மாட்டேங்கிறது பெனிஃபிட். எல்லாம் வைடு பாலா போறது, எதுவும் விக்கெட்ல விழ மாட்டேங்கிறது. அதை மாதிரி அதுக்கு தான் இந்த பெரிய ஒரு செக் பாயிண்ட் போட்டு வச்சிருக்காரு. இப்படி எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக கிடைச்சிடக்கூடாது. சப்தசதி பட்டன் நானும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சா அப்படி கொடுத்துடாதே, பார்த்து கேட்டு கொடு. 100க்கு 100 மார்க் கொடுக்காத, 20 மார்க் கொடு, 15 மார்க் கொடு, 18 மார்க் கொடு, 18 கொடு. 50க்கு மேல அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டான். 100க்கு 100 கிடைக்க வேண்டுமானா இந்த மாதிரி சொன்ன மாதிரி கீழகத்தில் சொன்ன மாதிரி பண்ணலாம். ஏது தான பிரத்யகிரகம் பண்ணா மட்டும்தான் ஒரு வேளை 100க்கு 100 மார்க் கிடைக்கலாம். பூர்ண பலன் பேரு. எரிவே இன்னொரு ஸ்லோகத்தை கான்ட்ராடிக்ட் பண்ணும். சூரியன பாகினோ தேவின்னு சொன்னாலே எல்லா பூர்ண பலனை கிடைக்கும் இப்படி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கு நமக்கு இவ என்ன சொன்னாலும் சொல்லாட்டாது குரு ஆட்னை சிவாட்னை அப்படிங்கிறதான முறையில இதுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்து இதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நம்மளுடைய வழிமுறைப்படி நம்மளுடைய குருநாதர் என்ன அனுகிரகம் செய்வாரோ, எப்படி இது மாதிரிலாம் சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரோ அப்படி அவர் டெஃபினட்டா இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவார். அவராக புதுசா ஒரு நியம நிஷ்டை உண்டாக்க முடியாது. இது சத்தியம்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட ரகசியமாக்கி வச்சுக்கணும் இந்த மந்திர உபாசனை அப்படிங்கிறது. ரகசியமாக இருக்க வேண்டும். இந்த நவாக்ஷரி மந்திர ரகசியம் அதை அவ்வளவு சீக்கிரம் யாருக்காக இல்லாமல் உபதேசம் பண்ணிடக்கூடாது. பிரம்மஞானியான ஒரு புத்திரனுக்கு கொடுக்கலாம் தைரியமாக, அல்லது புத்திரம் பலவிதமாக மாறப்படலாம் அல்லவா. 6 விதமான புத்திரர்கள் இருக்கார். புத்திர பாவத்தில் யாருக்கு வேணா சீடர்கள் எல்லாம் புத்திரம் தான் ஒரு குருவுக்கு. அப்படி பிரம்மஞானம் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கக்கூடியவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நியமம் வரணும் இல்லை. இந்த கீலக ஸ்தோத்திரத்தை புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணாம சொல்லி கொடுத்துருக்கேன். 2
ஒரு நல்ல டீச்சிங் கோச்சிங் சென்டரில் வந்துட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருவா. ஆனால் எல்லாம் வரப்போகிறது இல்லை எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸு. அது மாதிரி நாளைக்கு குருகீலகம்னு யாராவது எங்கேயாவது சொல்கிறத ஏற்று நீங்கள் மேலே பார்த்து நிற்க வேண்டாம், அவசியம் இல்லை. எஸ், குருகீலம் ஐ எம் எக்ஸ்போஸ் டு. எஸ், எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், அவ்வளோதான் போரும். ஒரு தடவை இன்ஜெக்ட் ஆகிடுத்தா உடம்புக்குள்ள, காது வழியாக உள்ளே பூந்து கொடுத்தா, அது இந்த காது வழியாக பூந்த உடனே சுவாசத்தில் கலந்துடும். காதுக்கும் மூக்குக்கும் வாயுவோட ரிலேஷன்ஷிப். அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு தடவை பூந்து கொடுத்து அப்படின்னா நம்ம வந்து பேஸ் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கணுமோ, மேலே எழுப்பணுமோ மாடியை, அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்க வேண்டியது. ஸோ ஒரு தடவையாவதும் இந்த மகாமந்திரத்தை காதால கேட்டுட்டா போதும், அவங்களுக்கு வந்து அபரிமிதமான சுக சௌக்கியம் கிடைக்கும், கல்யாணத்துவம் ஏற்படும். லலிதா சகஸ்திரநாமத்தில் இந்த மொத்தம் கீலகத்தை ஒரு சின்ன திருநாமத்தில் அடக்கி விடலாம். எனது அதுக்கு பேரு ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயை நமஹா அப்படின்னு பேரு. ரகஸ்தர்ப்பணம். ரகஸ்தர்ப்பணம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டம், கர்மாண்டம், தந்திராண்டம், அறிவாண்டம் எல்லாத்தையும் ஆச்சு. ஒரு குழம்பு வைக்கிறத என்னத்தை எல்லாமோ போட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு கலக்கி வைக்கிறாள் அப்படி. அது மாதிரி நம்மளுடைய சதுர்விதமான கர்மாக்கள், சஞ்சிதம், பிராரப்தம், வர்த்தமானம், ஆகாமி, நம்மளுடைய பலவிதமான நினைவு கனவுகள் எல்லாம் ஜாகிர சொப்னா, சுசுப்தாவஸ்தா, துரியாவஸ்தா, துரியாதிதாவஸ்தா அப்படிங்கிறதா சர்வவிதமான அவஸ்தைகள் எல்லாத்தையுமா சேர்ந்து பராசக்திக்கு ஒரு அக்னிகுண்டத்தை அம்பாளுக்கு முன்னாடி தயார் பண்ணி அதுல எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். காம, குரோத, லோப, மோக, மதமாஸ்டர் அப்படிங்கிறதான 6 வைரிகளை, பலவிதமான ஞானங்களை, கற்றது, கற்றுக்கொண்டிருக்கக்கூடியது, கற்றுக்காம போனது, கற்றதை மறந்தது எல்லாத்தையும் சக்தியினுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செஞ்சு, அதுதான் ரகஸ்தர்ப்பணம்னு பேர். இந்த பிரம்மாண்டத்தையே வந்து ஹோமிக்க சொல்லியிருக்காதுல, யோகாக்னியில பிரம்மாண்டத்தை ஹோமிக்க முடியும் அப்படிங்கிறதான் ரகசியத்தை சொல்லி கொடுத்தது லலிதா சகஸ்ரநாமம். அப்படி சர்வத்தையும் இறைவனுக்கு கொடுத்துட்டு இறைவனிடம் இருந்து கொஞ்சம் நமக்கு பிரசாதம்ங்கிறதான பேர்ல கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது. ஆனா ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எதிரியோ இந்த விஷயத்துல. சில பேர் வந்து சம்பளம் வாங்கி வந்து அப்படியே பகவான் கிட்ட கொடுத்துருவா, அப்புறமா அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுவாங்க. இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இவாழ்கிட்ட இறைவன்கிட்ட ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம்னா அது இறைவனுடைய சொத்து. இறைவன்கிட்ட கேட்டுத்தான் வாங்கிக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து வர முடியாது. இறைவன்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணலாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் மந்த் சேலரி, இல்லைனா ப்ராஃபிட் ஃப்ரம் மை பிஸ்னஸ், இனிமேல் நான் அந்த பணத்தை உங்கள்கிட்ட தான் எடுத்துக்கிறேன், எனக்கு செலவு காரியங்கள்லாம் உண்டு. இந்த மாதிரி அந்த 5 டிவிஷனாக பிரித்து செலவுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மீட் பண்ணுறதுக்கு இருக்கு, அதனால் அந்த பணத்தை நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரணும். சும்மா கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா அது பகவானுடைய சொத்தாயிடும். அவன் அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வருவோம்னா பகவான்கிட்ட சொல்லித்தான் எடுத்துக்கணும், அல்லைன்னா திருடனாக சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்தால் என்னோட பணம் தானே அப்படின்னு எடுத்துட்டு வந்தா அப்போ நீ கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். எப்போ இருக்கா என்னோடது இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கோ, அதனால தான் பகவான்கிட்ட கொடுத்துட்டா. அப்புறமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்னோட பணம் தான் நான் எடுத்துக்கலாமே அப்படின்னா நீ கொடுத்ததே தப்பு, அங்கேயே கப்படம் இருக்கு. அதனால இறைவா நான் அவனுக்கு கொடுத்துட்டு இனிமேல் என்னோட காரியங்கள் நடத்துறதுக்கு இருக்கு, நான் சம்சாரி, எனக்கு பல விஷயங்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த பணத்தை நானே எடுத்துக்கிறேன், உன்னோட பிரசாதமாக எடுத்து செல்லுகிறேன். இது தினமும் தினசரியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாலே இந்த கீரகத்தில் சொன்னதான உத்தேசம் சாபல்யமாகிவிடும். இந்த கீரகத்தை சொன்னதனுடைய அர்த்தம் தெளிவாக நமக்கு வாழ்க்கையில புரிஞ்சுவிடும். எது கிடைச்சாலும் இது இறைவனுக்கு, எது கிடைச்சாலும் இது என்னுடைய கிருஷ்ணனுக்கு அப்படின்னு யசோதாதேவி எடுத்து வச்சுக்கலாம். குழந்தை கிருஷ்ணன் வந்து காரணத்தில் திரும்புற வரைக்கும். அதுபோல எது கிடைச்சாலும் நம்மளுடைய உபாசனாமூர்த்தியான இறைவன் யாரோ அவருக்கு கொடுத்துடணும். ஆகவே குருகீலகம் வந்து அனைத்து பக்த தினங்களுக்கும் அபிஷ்ட வரசித்தியை கொடுத்து உண்மையான தெளிவான ஞானம், தெளிவான பக்தி இந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் வழியாக கிடைத்து, பரமேஸ்வரனே பார்வதி தேவி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, அம்மா நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அவருடைய ரிக்வஸ்ட் அம்பாள் ஒரு நாளைக்கும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான், அந்த விஷயத்துல கேரண்டி. அதனால பக்தர்களான நாம் எல்லாம் இந்த மாதிரி புண்ணிய ஸ்லோகங்களை கேட்பதற்கும் ஜபிக்கிறதற்கும் கடமைப்பட்டிருக்கோம். நாம் நம்ம டியூட்டியை பண்ணுவோம், இறைவன் டியூட்டியை பண்ணிப்பார். இது குரு கீலகம் சமாப்தம். சர்வம் ஜெகதம்பாப்ரணமஸ்து. ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம்.